திருச்சிற்றம்பலம். குருபாதம் துணை. ஓம் விக்னேஸ்வராய நமக. அன்பர்களே, இந்த பதிவிலே பாதகாதிபதி 2ஆம் இடம் இந்த தொடர்புகள் குறித்து நாம் ஆய்வு செய்வோம். அதாவது 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம் என்றும் வாக்குஸ்தானம் என்றும் குடும்பஸ்தானம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த இடத்திலே பாதகாதிபதி இருக்கும் பொழுது பணவரவுகள் நன்கு கிடைப்பதற்கு அவர் வழிவகை செய்தாலும் கூட திடீரென்று அந்த பணத்திற்கு பெருத்த வீணான செலவுகள் வந்துவிடும். பணத்தை யாரிடமாவது ஏமாந்து விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மருத்துவ செலவுகள் திடீரென்று ஏற்படும். அப்படி சூழ்நிலையிலே திடீரென்று நன்றாக பணவரவு இருக்கின்ற சூழ்நிலை மாறி பணப்பற்றாக்குறையை ஏற்படுத்துவார். அதற்கு பிறகு மீண்டும் சில வகைகளில் பணங்கள் வருவதற்கு வாய்ப்பும் இருக்கும். ஆனால் மொத்தத்தில் இதே போல் குடும்பம் என்ற வகையிலே பாதகாதிபதி எதிர்பாராத சில நல்ல உயர்வுகளை தருவது போல குடும்பத்திலே சூழ்நிலைகளை ஏற்படுத்துவார். ஆனாலும் திடீர் சண்டை, குழப்பம், சிலருக்கு நேரங்கள் கொஞ்சம் சுமாராக இருக்குது, அல்லது 7.5 சனி, அஷ்டம சனி இந்த மாதிரியான காலங்கள் இருந்தால் கணவன் மனைவி இடையே விவாகரத்து, அப்படி கோர்ட்டுக்கு போலீஸ் பிரச்சனை அல்லது சில தவறான பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். வாக்குஸ்தானம் என்பது மிகவும் கவனமாக பேச வேண்டும். பாதகாதிபதி 2இல் இருக்கும் பொழுது பாதகத்தன்மை மிக்க வார்த்தைகளை சொல்லி சமுதாயத்திலே தன்னுடைய மதிப்பை கெடுத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு சிலருக்கு சூழ்நிலை ஏற்படும், உயர்ந்த அந்தஸ்திலே உள்ளவர்களுக்கு. அதே போல் பாதகமான பேச்சுகளை ஏதாவது சொல்லி அதன் மூலம் உற்றார் உறவினர்களிடத்திலே பகை ஏற்படும். வாக்கு கொடுத்துவிட்டு அதை மீறுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டு அதனால் அவமானம் அடைய நேரிடும், அல்லது இக்கட்டான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. எனவே பேச்சிலே, வாக்கு கொடுப்பதிலே இதிலெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து பொதுவாக நாம் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம். இப்போ மேஷ லக்கணத்துக்கு 11ஆம் அதிபதியான சனி பகவான் பாதகாதிபதி. அவர் 2ஆம் இடமான ரிஷபத்திலே நட்பு வீடாக இருந்தாலும் கூட அந்த வீட்டிலே பொருளாதார பலத்தை அவர் ஏற்படுத்துவார், தொழில் பலத்தை ஏற்படுத்துவார். ஆனால் கருத்து வேறுபாடு, அதுவும் வயதில் பெரியவர்கள் இடத்திலே அதிகமான கருத்து வேறுபாடும் அவர்களை புண்படுத்தி பேசி சாபங்களை வாங்கக்கூடிய சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தக்கூடிய தன்மை இந்த சனி பகவானுக்கு உண்டு. அடுத்து திடீரென்று தேவையில்லாமல் அதிகமாக சில விஷயங்களில் தேவையற்ற அதிக செலவை செய்ய வைப்பார். சில இடங்களில் அதிகமான கஞ்சத்தனத்தை ஏற்படுத்தி கெட்ட பேரையும் ஏற்படுத்துவார். கணவன் மனைவி இடத்திலே திடீரென்று வாக்குவாதம் ஏற்படும். அதாவது பாதகாதிபதி 2இலிருந்து 8ஆம் இடத்தை பார்க்கிறார். எனவே ஆத்திரத்திலே தன்னைத்தானே மாய்த்து கொள்வது போல எல்லாம் சவால் விடுவார். இப்படிப்பட்ட வார்த்தைகளெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் 2வது இடம் செல்வஸ்தானம், குடும்பஸ்தானம். இந்த செல்வம், குடும்பம், வாக்கு இந்த விஷயத்திலே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். சுப கிரகங்களுடைய பார்வை சனி பகவான் மீது ஏற்பட்டால் அந்த கொடுமைகளில் இருந்து ஓரளவு தப்ப முடியும், கவனமாக இருக்க முடியும். அடுத்து நாம் பார்க்க இருப்பது ரிஷப லக்கணத்திற்கு 2வது இடம் மிதுனம். இதிலே இந்த ரிஷப லக்கணத்திற்கான பாதகாதிபதி இவரும் சனி பகவான் தான். இவர் 9 குடையவர், ஆனாலும் பாக்கியாதிபதி 9, 10 குடையவர். தர்மகர்மாதிபதி யோகத்தை இயல்பிலே பெற்றவர். அதிகமான நற்பலன்களை தரக்கூடிய அதிகாரம் உள்ளவர் ரிஷப லக்கணத்துக்கு. லக்னாதிபதி சுக்கிரனுக்கு மிகவும் நட்புடையவர். எனவே 2இலே இருப்பது மிகச் சிறப்பு தான் ஒரு வகையிலே. ஆனாலும் இந்த பாதகாதிபதி என்ற ஒரு குணம் அவரிடத்தில் இருப்பதனாலே திடீரென்று நன்றாக போய்கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே ஒரு பெரும் புயலை குடும்பத்திலே கிளப்புவார். கணவன் மனைவி இடத்திலே ஏதாவது வாக்குவாதங்களை ஏற்படுத்துவார். அப்பா அம்மா அல்லது பெரியவர்கள், மாமனார் மாமியார், இப்படி தாய் மாமன் வழி இவர்களிடத்திலே ஏதாவது வாக்குவாதம் செய்து சண்டைகளை அதிகப்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அது மட்டுமல்லாமல் இந்த பாதகாதிபதி
இந்த பாதகாதிபதி சனீஸ்வர பகவான் பாக்கியாதிபதியாகவும் இருப்பதனாலே பூர்வீக சொத்துகளிலே ஏமாற்றத்தை ஏற்படுத்துவார், அல்லது பூர்வீக சொத்துகளிலே ஏமாற்று முயலக்கூடிய தன்மையை சகோதர சகோதரிகள் பங்கு வைக்கும்போது இவர் மேலே ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு வரும். சகோதரர்களோ சகோதரிகளோ சொல்லுவாங்க, ஏமாற்றிப்பட்ட அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பாதகாதிபதி வந்து தன 9 கூடியவர் அல்லவா, அவர் தனஸ்தானத்தில் இருக்கும் பொழுது அந்த மாதிரியான கெட்ட பேர்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படி அதனால் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து பார்க்க இருப்பது மிதுன லக்கணம். மிதுன லக்கணத்திற்கு பாதகாதிபதி குரு பகவான், 7ஆம் அதிபதி பாதகாதிபதி. இந்த குரு பகவான் இந்த ராசியிலே உச்சம் பெறுகிறார். உச்சம் பெறுவதனாலே மிகுதியான பொருளாதார வளங்களை கொடுத்தாலும் கூட பாதகாதிபதி என்ற தன்மையை பெறுவதனாலே அவர் வலுப்பது சில ஆபத்துகளை திடீரென்று ஏற்படுத்தும். அதாவது கணவன் மனைவியிடத்திலே பயங்கரமான ஈகோ ஏற்படும், அதனால் பெரிய சண்டைகள் ஏற்படும், விவாகரத்து வரைக்கும் கூட போய்விடும், அல்லது ஒருவர் தாக்கக்கூடிய சில இடத்துல கோபத்தில் கணவன் மனைவி ஏதாவது பாத்திரங்கள் எல்லாம் தூக்கி வீசி சண்டை விடுதாங்க இல்லையா, அந்த மாதிரியான சில தெருச்சண்டைகள் அளவுக்கு கொண்டு வருவார். அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பகவான் வந்து ரொம்ப பெருந்தன்மையுடையவர். தனத்தில் இருக்கிறதுனால யாருக்காவது பெருந்தன்மையை வாக்க கொடுத்துட்டு மாட்டிக்கிடுவாங்க. அதில் லட்சக்கணக்கான பணங்களை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஒரு பக்கம் வருமானம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் தேவையற்ற இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்படும். கவனமாக இருக்கணும். அடுத்து கடகலக்கணம். கடகலக்கணத்துக்கு சுக்கிரன் 11ஆம் அதிபதி பாதகாதிபதியாக இருக்கிறார். இவர் 2ஆம் இடத்தில் இருப்பதனாலே அதிகமான ஆடம்பர செலவுகளை இழுத்துவிட்டு ஜாதகரை திணறடித்து விடுவார். தேவையற்ற ஆடம்பரம் சமயத்தில் அதிகமாகிவிடும். பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். 2ஆம் இடத்திலே இருப்பதனாலே பெண்களாலே பழிதுற்றக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஏதாவது இவர் ஒரு கோணத்தில் பேசிக்கிட்டு இருப்பார், அந்த அம்மா இன்னொரு கோணத்தில் இவரை பற்றி தப்பாக படிப்பார், அவர் பேச்சு சரியில்லை, அவர் பார்வை சரியில்லை, அவர் ஆபாசமாக பேசுகிறார் அப்படின்னு ஏதாவது ஒரு சிக்கலை ஏற்படுத்தி விடும். ஏனென்றால் பாதகாதிபதி சுக்கிரன் பெண்களுக்கு உரியவர், அதனால் அதில் கவனமாக இருக்க வேண்டும். சுப கிரகங்களுடைய பார்வையை பாதகாதிபதியினுடைய கொடுமையை அல்லது அந்த தீமையிலிருந்து தப்பிக்கக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது. அடுத்து சிம்ம லக்கணம். சிம்ம லக்கணத்துக்கு செவ்வாய் 9 கூடையவர் பாக்கியாதிபதி. இவரே பாதகாதிபதியாக வருகிறார். இவர் சுகாதிபதியாகவும் இருக்கிறார். பேச்சிலே சண்டை என்று வந்துவிட்டால் பாதகாதிபதி 2இல் இருப்பதனாலே என்ன பேசுகிறோன்னு தெரியாதபடி ஆவேசமாக ஆக்ரோஷமாக தவறான வார்த்தைகளை சொல்லிவிடுவார்கள். வார்த்தைகளை நெல்மணிகளை சிந்தினால் அள்ளலாம், வார்த்தைகளை சிந்திவிட்டால் அள்ள முடியாது. காலங்காலத்திற்கு நினைத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு கொடூரமான வார்த்தைகளை பேச வைத்து ஜாதகருக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தி விடுவார். அதே போல் அதிகப்படியான திடீர் செலவுகளை ஏற்படுத்தி விடுவார். சொத்துக்காரகன் அவசரப்பட்டு யாருக்காவது சொத்தை எழுதி கையெழுத்து போட்டு விட்டுருவார், சாட்சி கையெழுத்து போட்டு மாட்டிக்கிடுவார். ஆமாம், அதுமாரி செக்குகள் ஏதாவது கொடுத்து கடன் வாங்குவார், அடைக்க முடியாமல் கோர்ட்டு கேஸு அப்படி போகும். அதனால் அதில் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் குடும்பஸ்தானம். கணவன் மனைவி திடீர்னு ஏற்கனவே 2இல் செவ்வாய் தோஷம், திடீர்னு பெரிய சண்டைகளை ஏற்படுத்தி விடுவார். அதனால் எப்பவும் இந்த செவ்வாய் வந்து பாதகாதிபதியாக வருவது என்பது மிக மிக கவனமாக கையாள வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த இலக்கணக்காரர்களுக்கு. அடுத்து நாம் கன்னியா லக்கணம் முதல் வரிசையாக நாம் என்ன செய்வோம் அடுத்த பதிவிலே பார்ப்போம். நன்றி.